ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோவில் காட்டின அந்த மூமெண்ட் வரதுக்காக ஒரு 2 நாள் அப்படியே கதையை ஓட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தா மனோஜ் வந்து குச்சி எடுத்துகிட்டு வந்து ரோகிணி அடிக்கிறாங்க. ரோகிணி அப்படியே கதறாங்க. விஜயா சமாதானம் சொல்கிறாங்க. அப்போ தான் பேய் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன் கலாட்டம் நடக்குது. அடுத்து முத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது பார்த்தா அந்த அருண் அந்த ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் வாக்குவாதம் நடக்குது. அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, எதுவாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வரட்டும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீ அங்கே போய் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துக்கு அந்த நேரத்தில் சவாரிலாம் வருது. அப்படியே வெயிட் பண்ணிட்டு வெளியில் வந்து செல்வத்திட்ட பேசிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அருண்கிட்ட சொல்லி சாவி கொடுக்க சொல்லிடுறாங்க. இருந்தாலும் முத்து வந்து கொஞ்சம் கண்டிச்சு அனுப்புகிறாங்க. பார்த்து நோ என்ட்ரி எல்லாம் போகக்கூடாதுன்னு. முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது, உன் பொண்டாட்டி சொன்னதுனால தான் வந்து நான் இந்த மாதிரி கார் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்பயுமே இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண வைக்காதுன்னு சொல்லும்போது தான் தெரியுது மீனா சொல்லி தான் கிடச்சிச்சு அப்படின்னு. அந்த அருண் போலீஸ் அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து கோவமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் முத்து வந்து காருக்கிட்ட வந்து அதுக்கப்புறம் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளார குட்டியாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது. சூப்பரான ஒரு ஜாலி மூமெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி அந்த ரொமான்ஸ் நடக்குது. செமையாக ஃபன் கலாட்டா நடக்குது. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோடோட ஹைலைட் என்னன்னா, இப்போ வீட்டுக்குள்ளார வரும்போதே சந்தோஷமாக ரவியும் சுருதியும் வராங்க. கையில் பார்த்தா பத்திரிக்கையோடு வராங்க. அந்த பத்திரிக்கை எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. என்னன்னு பார்த்தா அவங்களோட கல்யாண நாள் அனிவர்சரி கொண்டாடுறாங்க. அதை வந்து கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடணும் அப்படிங்கிறனால பார்த்தோம்னா அதில் வந்து கலை நிகழ்ச்சிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டான்ஸ், அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் வந்து விஜய் ஆடணும் அப்படிங்கிற மாதிரியும், டெக்கரேஷன் மீனா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு கார் ஓட்டுறது வந்து முத்து ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவுமே சந்தோஷமாக ரவியும் சுருதியும் சொல்கிறாங்க. எல்லாரும் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ மனோஜ் ரோகிணி என்ன பண்ண போகிறாங்கன்னு முத்து கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே அப்செட்டாக பார்க்குறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அப்படியே ஃபன் கலாட்டாவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் முத்து போட்டிருக்க அந்த செக்குடு சட்டை இருக்குல்ல, இதோட தான் பார்த்தோம்னா நாளைக்கான அடுத்த ப்ரோமோ இருக்குல்ல, ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல ஒரு ப்ரோமோ, அதாவது ஊர்லேருந்து அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அந்த ஃபோட்டோலாம் அனுப்பியிருந்தாங்கல்ல, அங்கேருந்து அவங்களுக்கு மெசேஜ் வந்துடுது. அப்படி பார்க்கும்போது அதாவது வித்யா தான், அதாவது ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வித்யா தான் அந்த ஃபோனை எடுத்து அங்கே கொண்டு வந்து போட்டாங்கிற விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிருது. அதனால தான் வித்யா கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வருது. ஆக மொத்தத்தில் இந்த ஃபங்க்ஷனில் பெரிய ஒரு கலாட்டா நடக்க போகுது அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. ஏன்னா ஏற்கனவே 600வது எபிசோடோட செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல சிறகடிக்க ஆசை சீரியலு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.